ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ஆர்டினரியாக எல்லோரும் செய்கிற ரவா கேசரியே தான். ஆனால் இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குங்க. அது மாதிரி நீங்கள் செஞ்சால் நீங்கள் கல்யாண வீட்டில் செய்கிற ரவா கேசரி மாதிரியே இந்த ஸ்வீட் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது முதல்ல ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி ஒரு 7-8, திராட்சை ஒரு 10 போட்டு நல்லா வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்தது ஒரு வானிலையில் ரவை ஒரு கப்பு, அது ஒரு 100 கிராம் அளவு தான் இருக்குங்க. அது நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் மாதிரி ஒரு 5 நிமிஷமாச்சும் வறுக்கணும். தனித்தனி நல்லா சூடாகிடும். அந்த ரவையை வறுத்து அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதே வானிலையில் 3 டம்ளர் தண்ணி விடுறேங்க. 1 டம்ளர் ரவைக்கு, 1 கப்பு ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். கூட கேசரி பவுடர் ஃபுட் கலரு அது கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி ஊற்றிட்டேன். அந்த தண்ணி நல்லா கொதி வர்றப்போ வறுத்து வச்ச ரவையை நல்லா கிளறலாம். ரவை கிளறப்போ ஒரே சைடாக இந்த மாதிரி கிளறினா தான் அது கரெக்டாக கட்டி இல்லாமல் நல்லா வருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறலாம். பாருங்கள், இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. ரவை வெந்த அப்புறம்தான் சர்க்கரை போடணும். 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு சர்க்கரைங்க. அது கரெக்டாக இருக்கும். இனிப்பு கம்மியாக வேணும்னா 1.25 போட்டுக்கலாம். 1.5 கப்பு அளவு சர்க்கரை எந்த கப்பில் எடுக்கிறோமோ ரவை அதே கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். பொதுவாகவே ஸ்வீட்டுக்கு 100 கிராம் நம்ம எடுக்கிறோன்னா 150 கிராம் ஸ்வீட்டு சேர்க்கணும். அதுதான் கரெக்டு. இப்போ பாருங்கள், கீ 100 கிராம் சேர்த்துக்கிட்டேன். நெய், நீங்கள் விருப்பம் இருந்தால் ஆயில் 50 கிராம், கீ 50 கிராம் சேர்த்துக்கலாம். 100 கிராமுக்கு 100 கிராம் அளவே நம்ம சேர்த்தா தான் அது பிசுபிசுப்பு இல்லாமல் நல்லா இருக்கும். இது கிளறணும் நல்லா. ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நல்லா கிளறணும் ரவை. அப்போ தான் பிசுபிசுப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ ஒரு டிப்ஸு சொல்கிறேன்னு சொன்னேன்லங்க, அது இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது பச்சை கற்பூரம். இது கடையில் கிடைக்கும். இந்த பாக்ஸ் ஒரு 10 ரூபாயோ 15 ரூபாயோ தான். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும், கட்டி மாதிரி. இதில் ஒரு சின்ன பிஞ்ச் அளவு கொஞ்சமாக பாருங்கள், இந்த அளவு போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது நல்லா ஒரு கல்லில் தட்டி பொடி பண்ணி அதை அப்படியே அந்த கேசரியில் இல்லை கடைசியாக சேர்த்துக்கணும். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டோம்னிய. இப்போ இந்த பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கலாம். இதுதான் அந்த கல்யாண வீட்டில் எல்லாம் ஒரு கேசரி, அது ஒரு மாதிரி வாசனையாக ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு காரணமே இந்த பச்சை கற்பூரம் தாங்க. பாருங்கள், திரும்பி கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிளறி ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்புறமா சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த விட்ட நெய்யெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.